என்னுடைய பேர் கே மாரியப்பன். நான் சிவகாசியில் தமிழ்நாடு பட்டாசு மற்றும் கேப்படி உற்பத்தியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க, இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2015 ஒரு 3 குழந்தைகள் பேரால் அவங்க தகப்பனார்கள் போட்ட வழக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமாக நடந்து இன்றைக்கி தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. மேலோட்டமாக பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஜட்ஜ்மெண்ட்டு. ஏன்னா அந்த வழக்கே வந்து இந்தியா முழுக்க பட்டாசு தயாரிப்பு, விற்பனை அண்டு உபயோகம் இதுக்கெல்லாம் தடை விதிக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து இப்போ ஒரு வருஷமாக இந்த வழக்கை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் கொடுத்த சப்மிஷன்ஸு ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படி வந்து தடை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில் இது வந்து மாபெரும் வெற்றி வந்து இண்டஸ்ட்ரிக்கு கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியை நம்பி ஒரு 8 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் 3 லட்சம் குடும்பங்கள் வந்து நேரடியாக இதில் வந்து எங்கேஜ் ஆகியிருக்காங்க. ஒரு 5 லட்சம் ஒர்க்கர்ஸ் வந்து உபத்தொழில்கள் மூலமாக அவங்க வாழ்வாதாரத்தை தேடிட்டு இருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் மாறி வந்துருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே அவங்க வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய பேரிழப்பாக இருக்கும். அதுபோக இது வரைக்கும் தடை இல்லாததுனால நிறைய பேர் வந்து பட்டாசு வாங்கி இந்தியா முழுக்க வச்சுருக்காங்க. இது தடை வந்துருந்துச்சுன்னா அவங்களுமே பெரிய கடனாளியாக இருப்பாங்க. நிறைய தற்கொலைகளே நடந்திருக்கும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில கிரே ஏரியாஸ்னால் சில கன்ஃபியூஷன், சில அதாவது நடைமுறைப்படுத்த முடியாத டைரக்ஷன்ஸ்லாம் சில இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராத்திரி 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தீபாவளி கொண்டாட்டத்தை பட்டாசு வெடிச்சு கூட முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் உச்சநீதிமன்றத்துக்கு வந்து அவங்களுடைய கவனத்துக்கு யாரோ மற்றவங்க கொண்டு போகலான்னு நினைக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி நமக்கு தீபாவளி. காலையில் கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு புது வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு நம்ம பட்டாசு வெடிக்க இருப்போம். காலையில் தான் நமக்கு தீபாவளி. ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து ராத்திரி 7ஆம் தேதி ராத்திரி தான் தீபாவளி. அப்போது அவர் அங்கே டெல்லியில் இருக்கிறனால அவங்க வந்து தீபாவளினா இதான் போல் 7ஆம் தேதி ராத்திரி பட்டாசு வெடிக்கணும் போல் நினச்சி இந்த மாதிரி போட்டிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, மைசூர்னு பார்த்தீங்கன்னா அங்கே தசரா, அதுதான் ஃபெஸ்டிவல், அதுக்கு டைமிங் வேறு. அதே மாதிரி பெங்கால்னு பார்த்தீங்கன்னா அங்கே தீபாவளி கிடையாது, காளி பூஜை. அப்போது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமாக தீபாவளி கொண்டாடப்படுது, ஒவ்வொரு விதமான டைமிங் இருக்குது. அப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து இதை ஆராய்ஞ்சிருக்கணும். அல்லது இப்படி ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு ஹிண்ட் பண்ணியிருந்தா கூட எல்லாருமே அவங்க ஒப்பீனியனை சொல்லியிருக்கலாம். எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஷாக்காக இருந்துச்சு. பட் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை, நம்ம வந்து தெளிவாக இருக்கும். இது வந்து தீபாவளி பிறகு ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி கலாச்சாரங்கள் வந்து வேறுபாடு இருக்குது, அதனால் எங்களுக்கு வந்து டைம் மாற்றி தரணும்னு நம்ம தாராளமாக கேட்கலாம். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து கிரீன் கிராக்கர்ஸ்னு ஒரு புது கான்செப்ட் கொண்டு வர்றாங்க. இது வந்து கிரீன் கிராக்கர்ஸுங்கிறது வந்து ஒரு போலியானது, இன்னைக்கு தேதி சொன்னால் போலியானது, அப்படி ஒன்று கிடையாது. அவங்க வந்து கிரீன் கிராக்கர்ஸ் தான் செய்யணுங்கிறாங்க. அதை வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி கிராக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பட்டாசு. அதெல்லாம் வந்து கோல், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நல்ல எண்ணங்கள், அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஆனால் அது இன்னைக்கு தேதிக்கு இல்லை. இன்னைக்கு தேதிக்கு வந்து பட்டாசு உற்பத்தியாளர்கள் வந்து கிரீன் ஃபயர்ஸ் தான் உற்பத்தி பண்ணணும், அதை தான் விற்கணும் அப்படின்னா அந்த தொழிலே அழிஞ்சிடும். அப்போ அவங்க வந்து சில பல உண்மைகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி வைக்காமல் இருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, த சுப்ரீம் கோர்ட் இஸ் பீன் மிஸ்லெட் பை சம் பீப்புள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது, CSIRன்னு. அது யாருன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி டாக்டர் ஹர்ஷவர்தன், அவர் தான் வந்து சுற்றுச்சூழல் மந்திரி. அவரை போய் நாங்கள் பார்த்தோம், எங்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்து இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படின்னோடனே, அப்போ நம்ம இந்த எமிஷன்ஸை குறைப்போம், பட்டாசுலேருந்து வர்ற புகையை குறைக்கணும் அப்படின்னாரு. நாங்களும் ஓகே குறைக்கலாம் அப்படின்னோடனே அவர் தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு மினிஸ்ட்ரி. அப்போ அவர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமாக அவர் மினிஸ்ட்ரி மூலமாக இந்த CSIRங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் லெபார்டரியை கூப்பிட்டு அவங்களுக்கு கீழே 37 லெபார்டரி இருக்குது இந்தியா பூரா. அப்போது இது ஆராய்ச்சி பண்ணி க்ரீன் ஃபயர்ஸை கொண்டு வரணும், அதுதான் நம்ம நோக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவருடைய ஆர்டர் என்னென்னா, CSIR, எங்கள் இண்டஸ்ட்ரி, ஃபயர்ஸ் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அவங்கள வந்து இப்போ பெசோன்னு சொல்லுவாங்க, பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன், அவங்க தான் அத்தாரிட்டி, லைசன்ஸ் கொடுக்குற 3 பேரும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க 3 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்குள்ள அவங்க வந்து எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணாமே அவங்களா ஒரு சொல்யூஷன்ஸ் போட்டு கிரீன் ஃபயர்ஸ் எங்கிட்ட வந்து ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டில். அது வந்து அவங்க ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி அந்த அதிகாரிகளும் பார்க்கல. அந்த அதிகாரிகள் வந்து அப்ரூவ் பண்ணணும். அது அப்ரூவ் பண்ணால் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து எங்கள் ஃபேக்ட்ரியில் போட்டு பார்க்கணும், அதில் வந்து விபத்து வருதா வரலையாங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்போது ஒரு கன்சல்டேஷன் இல்லாமல் அவசரப்பட்டு கவர்மெண்ட் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன நினைச்சிருச்சுன்னா, கிரீன் ஃபயர்ஸ்ன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க,
இது வந்து கவர்மெண்ட்டோடைய அஃபிடவிட்டில் இருக்குது, இந்த இன்டர்வியூ ரிப்போர்ட் சிஎஸ்ஆர் கொடுத்துருக்குன்னு சொல்லி தவறுதலாக நினச்சிட்டு என்னமோ இப்போ உடனே நம்ம செஞ்சிடலாம் போலன்னு நினச்சி ஆர்டர் போட்டாங்க. இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபயர்ஸ், க்ரீன் ஃபயர்ஸ்லாம் செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 4 வருஷம் ஆகும். ஏன்னா அவங்க வந்து அதை தயாரிக்கணும், அதை வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் கொடுக்கணும், அவங்க ஆராய்ச்சி பண்ணி இந்த கெமிக்கல் இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யலாமான்னு அவங்க பார்த்து அப்ரூவ் பண்ண பிறகு அப்ரூவும் உடனே பண்ண மாட்டாங்க. 1 வருஷம் எங்களுக்கு வந்து டெஸ்ட் கொடுப்பாங்க, அதை நாங்கள் போட்டு பார்த்து விபத்து இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் அப்ரூவ் பண்ணாங்க. இது வந்து 4 வருஷம் கண்டிப்பாக நடக்கும். அதுபோக இவங்க வந்து கொடுத்துருக்கிற சொல்யூஷன்ஸ் க்ரீன் ஃபயர்ஸுக்கு வந்து நம்பகத்தன்மை இல்லாதது, ஆபத்தானது. அதை நாங்கள் சொல்லி பார்த்தோம், பிறகு அவங்க கேட்கல. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்கன்னு சொல்லி அவசரப்பட்டு உள்ளே கொடுத்துட்டாங்க. அதனால க்ரீன் ஃபயர்ஸுங்கிறது உண்மையிலே நல்லது, அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு அது வந்து சாத்தியமே இல்லை. கவர்மெண்ட்டே அதை தான் சொல்ல போகுது. இதையுமே இங்கே ரிவ்யூ பெட்டிஷனில் தீபாவளிக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி இந்த மாதிரி க்ரீன் ஃபயர்ஸ்னு கிடையாது, வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தி கோல், நீங்கள் வேறு டைரக்ஷன்ஸை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். அதுபோக பேரியம் சால்ட்ஸ்னு ஒன்று தடை பண்ணியிருக்காங்க, ஒரு 6 கெமிக்கல் தடை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆர்சனிக்கு, ஆன்டிமனி, லெட்டு, மெர்க்குரி, ஸ்ட்ரான்ஷியம் குரோமேட்னு ஏற்கனவே வந்து தடை விதிச்சுட்டாங்க. அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பேரியம் சால்ட்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. பேரியம் சால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பேரியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் கம்பி மத்தாப்பு, பென்சில், சக்கரம், சட்டி, சாட்டை, வானத்தில் வெடிக்கிற வெளிச்சம் வர்ற ஐட்டம் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இதுவுமே அவங்க கவனத்துக்கு கொண்டு வரல. சுப்ரீம் கோர்ட்டை தப்பு சொல்ல முடியாது, சுப்ரீம் கோர்ட் எங்கிட்ட கேட்கல. அவங்க வந்து இந்த கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டை வச்சு பேரியம் சால்ட்ஸை நான் பேன் பண்ணுறேன்ட்டாங்க. அதையும் அவங்க கவனத்துக்கு கொண்டு போனோம். பேரியம் சால்ட் வந்து ஆபத்து இல்லாதது, நீங்கள் வந்து தடை பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறத மட்டும் சொல்லணும். இல்லை பேரியம் சால்ட்டுக்கு பதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆல்டர்னேட் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அப்போது அந்த சில கிரே ஏரியாஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு தீபாவளிக்கு பிறகு நாங்கள் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணி, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களுமே இதில் பார்ட்டி இந்த கேஸில். இந்த டைமிங் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து தீபாவளி கொண்டாடணும்னா காலையில் தான் நமக்கு டைம் அலோவ் பண்ணணும். அதப்போ அவங்களுமே ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட வைப்போம். அது மாதிரி பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. க்ரீன் கிராக்கர்ஸே இல்லையே, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? அப்போ அவங்களுமே ரிவ்யூ பெட்டிஷன் போடுவாங்க. எல்லாருமே சேர்ந்து ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு அவங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகி இதில் வந்து வேறு ஆர்டர்கள் போட்டாங்கன்னா இந்த தொழில் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும். இப்போ பரவாயில்ல, இப்போ வந்து இந்த தீபாவளிக்கு பிறகு ஒரு பூம் வரும். அதாவது இது வரைக்கும் 6000 கோடி செஞ்சுட்டு இருந்தாங்க, 3 வருஷமாக நாங்கள் 4000 கோடி தான் செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. நாங்கள் பழையபடி எங்களுடைய ஃபுல் கெப்பாசிட்டி 6000 கோடி போயிடுவோம். ஒர்க்கர்ஸுமே இப்போ குறைஞ்ச அளவு தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தயாரிப்பை பொறுத்து தான் நாங்கள் பணம் கொடுப்போம் கான்ட்ராக்ட் பேசிஸில். நாங்களே ப்ரொடக்ஷனை குறைச்சதுனால அவங்களுடைய சம்பாத்தியமாக குறைஞ்சிருந்தது. அடுத்த வருஷத்துல வந்து அவங்களுமே நல்லா சம்பாதிப்பாங்க. மொத்தத்தில் வந்து இந்த ஆர்டர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரத்தக்கதாக இருக்குது. சார், சீன பட்டாசு பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் வந்து ஏற்கனவே நல்லது முயற்சி செஞ்சு நிறையா ஒழிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாப்புங்கிற ஒரு பட்டாசு வந்து நம்ம இந்தியாவில் கம்ப்ளீட்டாக ஊடுருவி இருக்குது. அதை த்ரோ பாப் சொல்லுவாங்க, வெங்காய வெடி மாதிரி கீழே போட்டால் வெடிக்கும். அது தடை செய்யப்பட்டது. அது வந்து ஸ்கூலில் கூட நிறையா இருக்குது, ஸ்டேஷனரி ஷாப்பில் இருக்குது. இன்னும் அந்த சீன பட்டாசு வந்துக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு சீன பட்டாசோட இது பெரிய சங்கடத்தை தரதாக இருந்தது இந்த கோர்ட் ஆர்டரு. அது இப்போ இது தெளிவாயிருச்சு. சீன பட்டாசும் முந்தி மாதிரி அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னு நான் நம்புகிறேன். இந்த தீபாவளிக்கு பிறகு தான் தெரியும் அதோடைய தாக்கம் என்னன்னு நமக்கு.